Guess the missing line challenge. குளிர் காய்ச்சலோடு சேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் என் சேலை நுனியால் உந்தன் தலை துடைப்பாயே குளு குளு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய் 0 மார்க் தான் இன்னைக்கு வாங்க போறேன் ஒரு சில வலி இதயத்திலே இதயத்திலே ஒரு சில வலி இதயத்திலே 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 ஐயோ உன்னை இன்று பார்த்ததும் நெஞ்சம் மெல்ல தயங்குதே இதான் லைனே போட்டு காமிச்சிட்டேன் உனக்கு. நீங்க இதை வச்சிருந்தாலே எனக்கு தெரிஞ்சிருக்கா. எங்க சொல்லுங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்க, பஸ் போயிட போகுது. ஓ ஓகேங்க. அந்த பாலத்துக்கு கீழீங்களா? அங்கதான். என்னங்க சொல்றீங்க, பஸ் போயிடுச்சா? இவ்ளோ கேர்லெஸ்ஸா சொல்றீங்க பஸ் போயிடுச்சுன்ட்டு. ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண கூடாதா? என்னது பஸ் போயிடுச்சா? சரி அதை விடுங்க, நெக்ஸ்ட் பஸ் எப்ப? என்னது நாளைக்கு மார்னிங் தானா? சரி ஓகேண்ணா, பாய். என்னாச்சு சனா? பஸ் போயிடுச்சாம் பிங்கி, நெக்ஸ்ட் பஸ் நாளைக்கு காலையில தானா? அச்சோ ஸ்டோர் என்ன சனா பண்ண போற? அது ஒண்ணும் இல்ல பிங்கி, அவங்க இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலைல பஸ் பிடிச்சி ஊருக்கு போயிடுவாங்க. என்னது நான் இந்த ஊர்ல தனியா தங்குவேனா? எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. சரி நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? சென்னை. அமைதியா இருக்க மாட்டியா? சென்னை போறீங்களா? சென்னை போற வழியில தான் எங்க ஊரு இருக்கு, அப்படியே டிராப் பண்ணிட்டு போயிடுறீங்களா? 6 ஹவர்ஸ்லாம் லாங் டிராவலுங்க, டிராப் பண்ணிட்டுலாம் போக முடியாது. நீ பஸ் பிடிச்சே போயிடுங்க ஒழுங்கா. அப்பா சொன்னா பாவுப்பா, கூட்டு போலாமே. நீ அமைதியா இருப்பீங்க, நீங்க பார்த்து பத்திரமா ஊருக்கு போயிடுங்க. சரி ஓகேங்க, பாய் சனா. சங்கீதா அடுத்த பாப்பா தான் ஆட போறா. ஏய் சாய், கத்தி எழுப்புடா. மாமா மாமா, டேய் தூங்கிட்டாருடா. தூங்கிடுச்சா? நல்லா அடிச்சு எழுப்புடா. மாமா எழுந்துருங்க. என்ன சாய்? ஏய் என்னடி தூங்கிட்டு இருக்க? ஏய் சும்மா தான் படுத்துறேன். நல்லா தெரியுது. அடுத்து பாப்பா தான் ஆட போகுது பாரு. அப்பா இந்த பசங்க எல்லாம் ஆனுவல் டான்ஸ்ல ஆடுறத பார்த்தா உங்களுக்கு நானும் சசியும் சின்ன வயசுல ஆடினதான ஞாபகம் வருது. அவன் எங்க ஆடுவான்? சும்மா கையை கால ஆடு. நீங்க தான் ஆடுவீங்க. மாமா வந்து பார்க்கணுமா? அடுத்து மாமா தான் ஆட போறாங்க. என்னங்க சீக்கிரம் வாங்குங்க. உன் ஃப்ரெண்ட் பாப்பா அதனா பார்க்க போற, நீயே போய் பார்த்து எடுத்துக்கலாம்ல. ஃப்ரெண்டோட பாப்பாக்குனா அப்ப ஃப்ரெண்டுக்கு எடுத்தாதான் வந்து பாப்பீங்களா? நீ அப்படியே பார்க்க விட்டுற, முக்கியமான கால் பேசிட்டு வரேன். ஒரு வயசு பாப்பாவோட பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி செயின் இல்லனா கம்மல் காட்டுங்க ப்ரோ. வாவ் சூப்பரா இருக்கு. ஏய் பாத்துட்டு அடி போலாமா? டைம் ஆயிடுச்சு. என்னங்க பாத்துட்டேன். இது எல்லாத்தையும் தான் நம்ம போய் கிஃப்டா கொடுக்க போறோம். என்னது இத்தனை வாங்கி வச்சிருக்க? கோல்டு ப்ராடக்ட் இத்தனை எப்படி வாங்குறது? ஐயோ என்னங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு பவுன் தாங்க. ஒரு பவுன் தானா? ஆமாங்க, கோயம்புத்தூர்ல கிராண்டா லான்ச் பண்ணிருக்கிற நம்ம நவரத்னா கோல்டன் டைமண்ட் ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன்கே தாய்மாமன் சீர் செட்ல இருக்கிற இந்த 7 விதமான ஜுவல்ஸுமே நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்லயே ஃபர்ஸ்ட் டைமா கிட்ஸுக்குன்னு தனியா ஷோரூமே ஓபன் பண்ணிருக்காங்க. இவங்க கிட்ட மேரேஜா இருக்கட்டும் இல்ல உங்க வீட்ல நடக்கிற எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி கம்மியான பவுன்ல பார்வையான ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இங்க கல்யாணத்துக்கு தேவையான ஃபுல் செட்டே ஜஸ்ட் 2 lakhsல வாங்கிக்கலாம். இவங்க கிட்ட 2 பவுன் 3 பவுன் 5 பவுன் 10 பவுன் மாதிரியான வெட்டிங்கான ஃபுல் செட்டுமே இங்க அவைலபிளா இருக்கு. டர்கிஷ், நாகாஸ், ஆன்டிக்னு எல்லாமே 12 கிராம்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே 916 HUID ஹால்மார்க்லயே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சென்னை மேட்டுப்பாளையம் மட்டும் இல்லாம இப்ப அவங்களுடைய 3rd பிரான்ச்சை கோயம்புத்தூர்லயும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷனை ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்கேன். இவங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இவங்களோட இன்ஸ்டான்ட் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்த நீலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஆராரிராரோ
நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. படிச்சிட்டியா? கொஸ்டின் கேட்கட்டுமா? கேளுங்கம்மா. அப்க்கு ஆப்போசிட் சொல்லு. அப் டவுன் வாழ்க்கையில வந்து போகுமா, அப்ப கூட ஒன்ன விட்டு போக மாட்டேன். பதில சொல்றா. அதான் டவுன் வந்துச்சேம்மா, அத கூட கேட்ச் பண்ண மாட்டீங்க. சரிப்பா. அடுத்தது ஃப்ளை. London Bridge is falling. London Bridge is falling. Falling down. Down. Falling down. எதுக்குமே ஆன்சர் மட்டும் சொல்ற. எதுக்கு பாட்டு பாடிட்டு இருக்க? ஆன்சர் ஃபால்மா. ஆப்போசிட் நான் தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. சரி ஓகே, क्वेश्चन அண்ட் ஆன்சர் போலாமா? வாட் ஹெல்ப்ஸ் a kite fly? என்ன பண்ணுவ? காத்து மேல, காத்து கீழ, காத்து சைடுல, காத்து ரைட்ல. அவன சொல்லி நிறுத்துங்களா? ஓகே. அப்ப நான் உன்னை விளையாட விடலான்னு பார்த்தேன். ஆனா நீ பண்ற வேலைக்கு 2 மணி நேரம் போயிட்டா மவனே. இது கொலவேரி கொலவேரி கொலவேரிமா. திரும்ப மாட்டான் போல. அவன் இன்னும் திருந்தலமாமா. ஃபுல்லா படிக்க வச்சு அம்சனா இல்லையா? அப்புறம் எப்படி மார்க் குறைஞ்சிச்சு? இது சாரி வேற. அப்படியே உள்ள போயிடலாமா? அடுத்த எக்ஸாம் நேச்சு மார்க் வாங்குவியா? டேய் எங்க உள்ள போற? நான் டெஸ்ட் பேப்பர் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. அடுத்த எக்ஸாம்லயாச்சும் நல்ல மார்க் வாங்கணும், புரிஞ்சுதா? ஆமா. இந்த புடி, அவனை வர சொல்லு. அண்ணே நீ தான் நெக்ஸ்ட். நீ மார்க் கம்மியா எடுத்தியா? ஆமாண்ணா 91 மார்க் தானே. அது உங்க ஊர்ல கம்மியா? ஆமா, நீ எவ்வளவு மார்க்குடா? 35 பா. 91 மார்க் எடுத்தவன் பாப்பாக்கே செம்மாடி. 35 மார்க் எடுத்த உடனே போட்டு பொழக்க போறாங்க. 35ல ஒரு மார்க்காடா? ஆமாம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. என்னடா? நீங்க எனக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுக்க வந்தீங்கல்ல, ஆமா. எங்க மேம் சொன்னாங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா சொன்னாங்க? இங்க வா. அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? நீங்க 2 குழந்தைகளுக்கு அம்மா மாதிரியே தெரியலையா, ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்களா. அவங்களுக்கே உங்களை பார்த்தா பொறுமையா இருக்காங்க. அச்சச்சோ. சரி ஓகே, நீ இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கணும். சரி, அடுத்த தடவை வா போய் படிங்க போங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் குறைக்கணும். ஃபர்ஸ்ட் சாங். தூசி தன்னை நாவால் எடுக்க நீ எங்கே இல்லை, தினமும் எழுதும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ எங்கே இல்லை, நான் இங்கே நீயும் அங்கே, இந்த தனிமையில் நிமிடங்கள் வருடமானதேனோ. நெக்ஸ்ட் சாங். ஐயோ, ஏறு முன்னேறு, இவன் கடையே எல்லா காட்டாரு, ஓடு முன்னோடு, வழி வெற்றி என்பது கண்கோடு. தேர்ட் சாங். நீ ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாக வரம் தருவாய், நான் தானே உன்னை போல் ஒரு தாய் தானே வாழ்ந்தால் கூட. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சோட வின்னர் நான் தான். எஸ்